ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. வெயிலில் போனாலே ஸ்கின் டேன் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ அந்த டேன் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். நம்ம ஸ்கின் கேர் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாம டஸ்ட் நிறைய ஸ்கின்குள்ள போயிருக்கும். நீங்க வெளியில போயிட்டு வந்தாலும் சரிதான், இல்லை நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரிதான், ஸ்கின் கேர் பண்ணும்போது கண்டிப்பா கிளென்சிங் பண்ணியே பண்ணணும். நான் வந்து செட்டாஃபிலோட கிளென்சர் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், ஸ்கின்ல வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கும். ஸோ மற்ற ஃபேஸ் வாஷ் மாதிரி மற்ற கிளென்சர் மாதிரி இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. அந்த ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப லைட் வெயிட் இது வந்து. ஸோ நான் கிளாத் டிஷ்யூ வச்சு வாட்டர்ல டிப் பண்ணி நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்றேன். ஸோ அந்த கிளென்சர்ல வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹைட்ரேட்டிங் கிளிசரின் இருக்குது, அப்புறம் விட்டமின் B3, ப்ரோ விட்டமின் B5 இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த மாய்ஸ்சரை வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு இந்த ஒரு கிளென்சர் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். அந்த மாய்ஸ்சர் அப்படியே வந்து வச்சுக்கும், அப்படியே மெயின்டைன் பண்ணும், நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின் வந்து. ஓகே, ஃபேஸ் வந்து இப்போ கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த ஒரு ட்ரை ஃபீலே இருக்காது, நல்ல ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் ஃபேஸில், அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து நைக்காவோட கிளே இட் கூல் அப்படின்ற ஒரு மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். பர்ஃபெக்ட் க்ளோ கிளே மாஸ்க். இது வந்து போட்டாலே அப்படியே கூலாக இருக்கும், அப்படியே நல்லா ஜில்லுனா இருக்கும் ஃபேஸ் வந்து. ஸோ இது வந்து ஃபேஸில் அப்படியே ரொம்ப தின் லேயராக அப்ளை பண்ணால் போதும். நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம 10 to 15 minutes வெயிட் பண்ணணும். ஸோ மாஸ்க் வந்து ட்ரை ஆயிருச்சு, 15 minutes ஆயிருச்சு, நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி தொட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிக்கணும். ஸோ தண்ணி வச்சு நல்லா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸ்போலேட்டராக கூட இது வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாஸ்க்ல வந்து விட்டமின் C இருக்குது, கார்ஜிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து டல்னஸ் ரிமூவ் பண்ணும் இது. அண்ட் சன் டர்ன், ஸ்கார்ஸ் இது எல்லாமே வந்து ட்ரீட் பண்ணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சன்ல போயிட்டு வரீங்க, உங்க ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மாஸ்க் போட்டிங்கனாலே போதும். அந்த டல்னஸ் வந்து ட்ரீட் பண்ணும் அண்ட் இன்ஸ்டன்டா ஒரு க்ளோ அண்ட் பிரைட்னஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஃபீல் ஆகும், அப்படியே நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஸோ மாஸ்க் போட்டதோட நிறுத்தாம நம்ம கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு லாரல் பாரிஸோடைய ஹைலரானிக் லைன் ஃபில்லிங் வாட்டர் க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசர்ல பாத்தீங்க அப்படின்னா நயாசினமைட் இருக்குது, ஹைலரானிக் ஆசிட் இருக்குது, கிளிசரின் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். அண்ட் ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ ஒரு ஸ்கின் கேருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விடணும். இப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க, அப்போதான் அது வந்து ஸ்கின்குள்ளே போகும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணணும் நம்ம. நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் தான். நான் இந்த அக்வாலஜிகாவோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரேடியன்ட் பிளஸ் டியூவி சன்ஸ்கிரீன் 50++ இருக்குது. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் UV ரேஸ் அண்ட் ப்ளூ லைட். இதுல வந்து நயாசினமைட், ஹைலரானிக் ஆசிட் அண்ட் வாட்டர்மெலன் இதெல்லாமே வந்து ஆட் ஆயிருக்குது. ஸோ நீங்க ஃபேஸ்க்கு சன்ஸ்கிரீன் போடும்போது கண்டிப்பா நெக்குக்குமே சேர்த்து போடுங்க. இந்த சன்ஸ்கிரீன் வந்து இன்ஸ்டன்டா ஒரு க்ளோ கொடுக்கும், தெரியுதா உங்களுக்கு?
ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும், ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு கூட செட் ஆகும்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்க்கு சன்ஸ்கிரீன் எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம ஹேண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஃபேஸ் டேன் ஆகுதோ இல்லையோ, நம்ம ஹேண்ட் தான் ரொம்ப டேன் ஆகி நமக்கு அப்படியே கலர் ஒரு மாதிரி இருக்கும். ஹேண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கருகருன்னு இருக்கும், ஃபேஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஸுக்கும் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதனால தான் அப்படி இருக்குது. விஷ்கருடைய சன்ஸ்கிரீன் பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து UVA அண்ட் UVB ப்ரொடக்ஷன். இதுலயுமே வந்து நயாசினமைட், செராமைட் அண்ட் கேரட் சீட், ராஸ்பெரி இது எல்லாமே வந்து ஆட் ஆயிருக்குது. ஃபார் எவ்ரிடே சன் ப்ரொடெக்ஷன், SPF 50++. ஸோ கொஞ்சமா இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு ஹேண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க வந்து வெளியில போகும்போது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கும்போதுமே வந்து ஸ்கின் கேர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வீட்டுக்குள்ளயுமே வந்து அந்த சன்லைட்லாம் வரும் இல்லையா, வீட்டுக்குள்ள கண்டிப்பா சன்லைட் வரும். ஸோ அதுவுமே வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும், உங்க ஸ்கின் எல்லாமே வந்து டேன் ஆகும். ஸோ வெளியில போகும்போது நீங்க சன்ஸ்கிரீன் போடுற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கும்போதுமே கண்டிப்பா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எல்லாமே போடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இப்போ இருக்கிற அந்த வெயில்ல வந்து ரொம்பவே டேன் ஆகுது. ஸோ ஃபைனலி ப்ளம்முடைய லிப் பாம் போட்டு ஸ்கின் கேர் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு பேசிக்கான சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, take care. Bye bye.